ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் இன்ஃப்ரா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு டாக்குமெண்ட்டோட சர்டிஃபைட் காப்பி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ட்டு கொடுக்கணும். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணதுனால, ஸோ என்னோடய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு நான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு அதே சேம் பேஜ் வரும். பட் லாகின் ஆன யூசர் ஐடியோட வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, கிரியேட் அப்ளிகேஷன் இருக்கும். இதில் கிரியேட் டாக்குமெண்ட், ஈசி அப்புறம் சர்டிஃபைடு காப்பி. ஸோ இதுதான் நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க, சர்டிஃபைட் காப்பி. ஸோ இது கிளிக் பண்ண உடனே நீங்கள் டாக்குமெண்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கலி ப்ராப்பர்ட்டி டீட். அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஈசியில் வந்து இருக்கும். அதை எடுத்துட்டு நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஜஸ்ட் டாக்குமெண்ட் நம்பர் அந்த இயர் இருக்கும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் போட்டால் போதும். இயரை வந்து அந்த ட்ராப் டவுன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராப் டவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த எஸ்ஆர்ஓ எங்கே உங்கள் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆனோ அந்த ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேப்சா போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நேம், அப்புறம் கான்டாக்ட் நம்பர் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணணும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபீ பிரேக்கப் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பே அண்ட் கிளிக் பண்ணணும். பே அண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திரும்பியுமே பார்த்தீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் 2 டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், அந்த ஸ்ட்ரீட் அட்ரஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நான் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கேயும் அமௌண்ட் காமிக்கும். நீங்க ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் காமிக்கும். நீங்க பே எப்படி ஆன்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அண்ட் எஸ்பிஐ கேட்வேன்னு கொடுத்துருக்கலாம். ஆன்லைன்ல உங்களுக்கு சர்டைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க இந்த எஸ்பிஐ ஆன்லைன் கிளிக் பண்ணிட்டு, அந்த எஃப்ஏக்யூ செக்ஷன்ல பாப்பப் வரும். அத வந்து கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்த உடனே, ஸோ டூ யூ வாண்ட் டூ ப்ளே ஆன்லைன் அப்படின்னு கேட்கும். ஸோ எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, உங்களோட அந்த பேமெண்ட் பேஜ் போயிட்டு, நான் இங்க வந்து அதர் பேங்க், நெட் பேங்கிங் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இல்லன்னா மத்ததெல்லாம் நெறைய வாட்டி ஃபெயில் ஆகும். ஸோ நான் இத சூஸ் பண்ணிட்டு, நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் ஃபார் த அமௌண்ட். ஸோ நீங்க இத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு, நீங்க நெட் பேங்கிங் எப்படி லாகின் பண்ணீங்களோ லாகின் பண்ணிட்டு, அதே மாரி ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணினீங்கன்னா, உங்களுக்கு அந்த அமௌண்ட் டெபிட் ஆயிட்டு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். ஸோ கன்ஃபர்மேஷன் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாரி பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். நீங்க கிளிக் ஹியர் டூ ரீடைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் லிங்க் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இப்போ நான் அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ அ அப்புறம் வந்து அ இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆன உடனே ஜெனரேட் அக்னாலெட்ஜ்மென்ட் அப்படின்னு குடுக்கும். அத கிளிக் ஹியர் டூ டவுன்லோட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்க பிடிஎஃப் ஜெனரேட் ஆகும். பிடிஎஃப் ஜெனரேட் ஆனோனே, நீங்க அத வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அ கிளிக் பண்ணிட்டு, சர்டிஃபைட் காப்பி ரிக்வெஸ்ட் லிஸ்ட் குடுத்தீங்கன்னா, நீங்க இப்போ பண்ண அப்ளிகேஷன் நம்பர் சப்மிட்டட் பெய்ட் அப்படின்னு வரும். ஸோ 2 நாள் கழிச்சு உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கும் எனேபிள் ஆகும்.